நம்மளுடைய பாசமிகு ஐயா தனக்குடி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். நம்ம தனக்குடி ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா 40 வருஷம் இந்த ஃபீல்டு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மேடை ஏறாமையே கீழேயே ஆடியன்ஸாக இருந்து இன்றைக்கி மைக்கை பிடிச்சா மைக்கு ஐயோ என்னை விட்டுருன்ற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார். அப்போ மைக்கு அவரை வளர்த்துருக்கு. நீங்களும் மேலே இருந்து கீழே வரணுன்றதான் செந்தூரனுடைய ஆசையும் கனவும் கூட. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, என் சிற்றுரையை துவங்குகிறேன். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக்கொண்டு, எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். எனக்கு முதலில் என் குருநாதர் கட்டி கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதுக்கு பின்னாடி நான் பல ஜோதிடர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன். ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான். ஜாதகம் பார்த்து சொன்னோன்னே என்ன சொன்னால் தானே உங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த பையனுக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்கு. நல்லா இருக்குப்பா. ராகு கடகத்தில் இருந்தார். அவன் துலா லக்கணம், 5-9 அதிபதி பரிவர்த்தனை, எல்லாம் நல்லா இருக்கு தம்பி. ராகு திசை ராகு புத்தி முடிஞ்சிருச்சு, குரு புத்தி வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் அப்படி தாங்க ஏன் சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. யார் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி என்னென்னா எனக்கு சுருக்குன்னு ஆகிப்போச்சு. சரி எல்லோரும் இப்படி தானே சொல்கிறோம் அப்படின்ட்டு உடனே அவன் செவ்வாய் திசையை கடந்தான் ராகு திசை வந்திருப்பான். செவ்வாய் திசை ஒரு 5 நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் திசையை கணக்கு போட்டேன். செவ்வாய் திசையில் சனி புத்தி எப்போ வருதுன்னு கணக்கு போட்டு என் வயசையும் கணக்கு போட்டு, வயசு சொன்னால் பசங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் வருஷம் சொன்னால் தான் கரெக்டாக புரிஞ்சிடும். உன்னோட இத்தனாவது வருஷத்தில் உனக்கு விபத்து ஏற்பட்டுச்சானே. ஆமாங்கய்யா, ஒரு பைக்காரன் கொண்டாந்து இடிச்சு நான் கீழே விழுந்து இந்த கை சப்பை உடஞ்சிருச்சு. எந்த இடத்துல பிளேட் வச்சேன்னா, இடது கையில் இந்த இடத்துல பிளேட் வச்சேன்னா. இப்போ இது நான் சொல்கிறது உண்மையாக இருக்கா? அதுதான் இப்போ சொல்கிறேன். கடகத்தில் ராகு இருக்கிறது. ராகு 5 இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகம். அந்த திசை நடக்கும் காலத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு இருந்து திசை நடந்தால் அந்த திசை யோக திசையாக நடக்கும். ஆமேடை எருசுரான் நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயில் பூ மேடை மேல் தூயிலும் ராஜயோகம் கொடுத்துருவான்னு சொன்னான். உனக்கு நல்லா இருக்குது தம்பி. ராகு திசையில் ராகு புத்தி சுய புத்தி முடிஞ்சு போச்சு, குரு புத்தி வருது, நல்லா இருக்குண்ணே. சரியா அப்படின்னு கேட்டு எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கணும், நீ துலா லக்கணம் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான், அவர் போய் 9ல் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 5ல் உட்காந்துருக்கு. 2 பரிவர்த்தனை. உங்கள் அப்பாவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கியா அப்படின்னு. அவன் கேட்கல. போய் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குது தம்பி, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்புறமேட்டு சொன்னான், நான் 3 ஜோதிடத்தை பார்த்துட்டேன், நீங்கள் 4ஆவது ஆள். ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவார்னு 3 ஜோதிடர் சொல்கிறாங்க, நீ 4ஆவது ஆள், நீ நல்லா இருக்குங்கிறான், வா போங்கிற நீன்னு பேசிட்டான். இது பாரு, நான் முதல்ல உனக்கு ஒரு விபத்து ஏற்படுன்னு சொன்னேன்ல, அது உண்மை தானே? அது உண்மைன்னு நம்பினீங்கன்னா இதை நம்பு. உங்கள் அப்பா சாக மாட்டார், உசுராடாக இருப்பார், போ, நல்லா இருப்பார், போ அப்படின்னு காசு கொடுத்தான். நான் வாங்கலை, நீ போ, அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பார்த்தான்? 2020 டிசம்பரில். 21 ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவான்னு 3 ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்பா இறக்க மாட்டார், போ அப்படின்ட்டு காசு கொடுத்தா. வாங்கலை, நீ போயிட்டு வாப்பான்ட்டேன். போயிட்டு ஜனவரி 5ஆம் தேதி பண்ணுறான். எப்போ? 2021 ஜனவரி 5. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பெரியப்பா தான் காலாகிட்டார். அப்புறம் உங்கள் அப்பா எப்படி? எங்கள் அப்பா நல்லா இருக்காரியா? அப்படியா? 3 ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு அப்படின்னு. அவங்களாம் என்ன பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்கய்யா. நீங்கள் சொன்னதாங்கய்யா, நான் உங்களை தப்பாக கூட பேசிட்டேன், மன்னிச்சுங்க. நீங்கள் சொன்னதாங்கய்யா நான் கரெக்டாக நெசமாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி சரி பரவாயில்ல போ நல்ல. அவனால் நான் ஒரு 100 ஜாதகம் பார்த்துருப்பேன். என்னை வாழ வைத்த தெய்வங்க யாருன்னா அந்த 3 ஜோதிடர் தான். அவங்க சொன்ன ஒரு தவறான கருத்தால் நான் சொன்னது சரியாக போய் நான் அதில் ஜெயிச்சிட்டேன். ஓட்டப்பந்தயத்தில் வயசானவன் போய் ஜெயிக்க முடியுமா? அதனால் ஓட்டப்பந்தயத்தை நான் வயசானவனே ஓடி போய் ஜெயிச்சிட்டேன். அந்த இதை தான் பரணி பாரதியால் பேசினேன், வேறு ஒன்று இதுதான் பேசினேன். அப்புறம் அந்த பையன் ஜாதகம்லாம் அனுப்பிச்சுட்டான், பார்த்து சொன்னேன், ரைட் நல்லா இருக்குன்ட்டான். அவனால் ஒரு 100 ஜாதகமாக அனுப்பிச்சுட்டான், பார்த்தேன். எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறான். என்னம்மா அவங்க அப்பா இறந்துருவார்னு 3 ஜோதிடர் சொன்னாங்களாம்மா, நீங்கள் இறங்க மாட்டான்னு சொன்னேன். அப்போ நீங்கள் சொன்னதும் ஜெயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பையன் சொல்லிவிட்டாங்கன்னா. அந்த 20 வந்து பார்த்தோம், 21, 22, 23, 24, 25, இன்றைக்கி 26. அந்த பையனுடைய அப்பா இன்ன வரைக்கும் நல்லா இருக்கார். ஆனால் நம்ம என்னென்ன அனைத்து ஜோதிடர்கள் சொல்கிறோன்னா, ஆயில கிரணிக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். எடுத்தங்கவத்தை நம்ம சொல்லிட்டோமா அவங்களுக்கு மனசு ஒரு பாதிக்கும். அந்த மனசு பாதிப்பும் இல்லாத நம்ம சொல்கிறது வாக்கு பொய்யா போயிடும். அந்த 3 ஜோதிடர்கள் அவன் ரெக்கமெண்ட் பண்ணல, எங்கிட்ட தானே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்றான். அது இதை தான் பரணி பாரதியாக பேசினேன். சரி, இந்த ஆயில கிரணிச்சு சொல்லிட்டேன் இல்லையா, அதை ஒரு வீடியோ ஒருத்தர் பெரியர் பார்த்துட்டு, ஜாதகம் ஐயா எனக்கு ஜாதகம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு. சொல்ல முடியும் சொல்லுங்கய்யா அப்படின்ட்டேன். நமக்கு என்ன பயம் இருக்குது? நீ என்னமா சாக தெரிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்காலலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா சொல்லிட்டேன். சொன்னார், என்ன வயசு அவருக்கு? 4/2/1939. சாமி அப்பா என்னடாப்பா 39? நான் பார்த்து 25 8வது மாதம் 5ஆம் தேதி பார்க்குறேன். அப்போயே அவருக்கு வயசு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். எனக்கு பெரியதாக சொல்லிவிடுறான். அவர் வயசெல்லாம் கணிச்சு கணக்கு போட்டு திசாபத்தி எல்லாம் கணக்கு போட்டோன்னே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. என்னடா இந்த ஆள் 86 வருஷம் எத்தனை பேர்த்திட ஜாதகம் பார்த்துருப்பார், எத்தனை பேர்த்திட இது பண்ணியிருப்பார். நாம் வேணும் பெருசாக பேத்திக்கிட்டோமே, சொல்கிறேன் நாம் சொல்லி இந்த ஆள்கிட்ட தப்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவர்க்கம் போட்டு வச்சுக்கிட்டேன். இது மாதிரி அஷ்டவர்க்கம் போட்டு வச்சுக்கணும். பெரிய பெரிய ஆளுகிட்ட பார்க்கும்போது அஷ்டவர்க்கம் இதை போட்டு இந்த 337 பரலும் 12 கட்டத்தில் எந்தெந்த இடத்துல அதிகம் வருது, எந்தெந்த இடத்துல கம்மி வருது அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்து சொன்னாலே நம்ம 100க்கு 90 மார்க் எடுத்துடலாம். இவர் கேட்கும்போதே நான் நினச்சிக்கிட்டேன், இவர் ஆயிலை பற்றி தான் கேட்பார், இவ்வளோ காலத்தில் என்னத்தை கேட்க போகிறாருன்னு நினச்சிட்டு பார்த்து சொன்னேன். அவர் டேட்டு கூட சொல்கிறேன் பாருங்க, 4/2/1939, டைம் 4:22, பிறந்த ஊர் திருச்சி. இதுதான் அவருடைய ஜாதகம். பார்த்துட்டு எல்லாம் அவர் என்னன்னா லக்னம் அவருக்கு கொடுத்த ஜாதகத்தில் கடக லக்கணம் போட்டிருந்தது. என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டால் மிதுன லக்கணம் வந்தது. மிதுன லக்கணத்தை வச்சே சொன்னேன். அவர் லக்கணம் மிதுன லக்கணம், 2ஆம் வீட்டில் சந்திரன். அது ஆயிலி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கார் சந்திரன். 3ல் 1, 4ல் 1, 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான். இதுதான் அவருடைய 11ல் கேது. இதுதான் அவருடைய ஜாதகம். லக்கணத்தில் இருந்து 9ல் குரு இருக்காரா? நான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா நான் ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு. கேளுங்க ஐயா சொல்கிறேன். உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதான்னு கேட்டேன். எப்படின்னா லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு தூக்கி 10ல் போட்டுங்க, அரசு வேலை கிடைச்சான்னு கேட்டேன். கிடைச்சது. என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா? ஐயா அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது. சரி, உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சொத்து தாத்தா சொத்து கிடைச்சதா? அது எங்கய்யா? நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் 9 பேர். அது எங்கே? ஐயா அதெல்லாம் நான் கேட்கல. கிடைச்சதா கிடைக்கலையா? ஒரு வீடு கிடைச்சதுயா, 3 சென்ட் இடம் வீடு கிடைச்சிது. அதுதான் விடுங்க. இப்போ நான் கேட்டது உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சது, தாத்தா சொத்து கிடைச்சது. சரி ரைட். நான் இப்போ உங்கள் லக்னத்துன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு லக்னத்து 9ல் குரு இருக்கார்ல, குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாருல்ல. குரு 9ல் இருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு சொன்னேன், ஜீவனை சுவரை வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணிபோல் ஆகும், ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான்.
குரு 9 உங்கள் லக்கணத்தை பார்க்குறாரியா, ஆயுஷெல்லாம் கெட்டி நீங்கள் அறிவியல் மனவன் எப்பேற்பட்ட ஆளுகிட்ட பேசினாலும் அவருக்கு செக் வச்சுருவீங்க, நல்லா பேச எதிர்ப்பீங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ 2ஆம் வீட்டில் தனம் காணும். தனம் 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் தன் வீட்லேயே ஆட்சி பலம் பெறாருல. அவர் வாங்கின சாரம் புதனுடைய சாரம், ஆயில் நேச்சம் புதனுடைய சாரம் வாங்கி உட்காந்துருக்காருல. தயவுடன் தனசானாதிபதி தனசானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார். வீணைதான் போகரோட கடாச்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளுன்னு. என்னங்கய்யா புலிப்பாணி பாடலா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல ஐயா. வண்டி வாகனம் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, வீட்டில் மனைவி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஹோட்டலு கடை போய் வயிறு நம்ப சாப்பிட மாட்டீங்க, டீ வடை போன போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு. ஆமாங்கய்யா, எனக்கு வெளியே ஹோட்டல்லாம் சாப்பிட்டா பிடிக்காது, ஆனால் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன், அது அப்படி தான் அப்படின்னார். சரி ரைட். 3ல் 1 4ல் 1 5ல் ராகு, அதை பின்னாடி சொல்கிறேன். ராகு 6ல் செவ்வாய், 7ல் சுக்கரன் இருக்காரா? சுக்கரன் இருக்கிறது 7ல் கேந்திரம், அது மாளவியா யோகம். அதுக்கு ஒரு பாடல் தான் சொன்னேன். சுக்கரன் கேந்திரம் கோணந்தனில் கீர்த்தியாய் லக்னாதன் கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார். அப்பனை உப்பரிகை மேடையுண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாற்றினேன். என்னங்கய்யா புலிப்பாணி பாடலை வேஷம்? ஆமாங்கய்யா, உங்கள் மனைவின்னு வந்த பின்னாடி தான் நிலம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, எல்லாமே பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அடைஞ்சிங்க. அது வேணால் உண்மைதான்யா. என் மனைவி வந்த பின்னாடி தான் நான் நிலம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாமே எங்கள் மனைவி வந்த பின்னாடி. அதுதாங்கய்யா சொல்கிறேன். அப்புறம் 8ஆம் வீட்டில் இருக்கார் சூரியன் புதன். அந்த புதன் வந்து நேராக சந்திரனை பார்க்குறாருப்பாங்க. சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை. அதுதான் ஒரு பாடலும் சொன்னேன். அன்புடன் மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன். அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தி யோக சீர்புகழோடு வாழ்வான். பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னேன். ஏதோ அதை சுமாராக இருக்கையா அப்படின்னாரு. 9 கூடிய சனி பகவானும் 10 கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை, அது தர்ம கர்மாதிபதி யோகம். நீங்கள் பெரிய தர்ம கர்மாதிபதி வாங்குறீங்கய்யா, பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதாங்க உங்கள் ஜாதகம் பெண்ணு. நான் கேள்வி கேட்குறீங்களான்னார். கேளுங்கயானார். கேளுங்கன்னொன்னே எனக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்கல்ல, என்ன வேலை கிடைச்சிருக்கும் சொல்ல முடியுமா? அரசு வேலைன்னு சொல்லிட்டேன்ல ஐயா. அப்போ தான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் வாங்கின சாரம் ஆயுள் நட்சத்திரம் புதனுடைய சாரம். புதன் கல்விக்கு அதிபதியா. 10ல் உட்காந்து குருவாச்சா, குரு ஆசான். நீங்கள் வாத்தியார் தொழில் பண்ணோம், இல்லைனா வக்கீலாக தொழில் பண்ணோம், இல்லைனா பேச்சு இந்த ஐயருங்க மாதிரி புரோகிதம் செஞ்சு தொழில் பண்ணோம், இப்படியெல்லாம் பல தொழில்கள் செய்யணுங்கய்யா. பேச்சு தொழில் தான் உங்களுடைய தொழில் அப்படின்னு. ஒரு தொழில் சொல்ல முடியுமா அப்படின்னு. 3 தொழில் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படியா? நான் வந்து ஆசிரியராக இருந்தேன். எந்த பள்ளிக்கூடத்துங்க ஆசிரியர்? இல்லை நான் காலேஜுக்கு லெக்சராக இருந்தேன். ஐயோ சாமி, உங்கள்கிட்டலாம் யாரையா பேசி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அதான் என் காலேஜிலேருந்து நல்ல இதாகி வரும்போதெல்லாம் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து பலரும் பாராட்டும்படி நடந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குங்க. ஆமாம் நல்லா இருக்கு. இன்னொரு கேள்வி என்னென்னு, எனக்கு குழந்தைங்களை பற்றி சொல்ல முடியுமாண்ணா? குழந்தைங்களை பற்றி என்னன்னா 5ஆம் இடம் தானே குழந்தைங்க ஸ்தானம், பூர்வணி ஸ்தானம் 5ஆம் இடம், குழந்தைங்க ஸ்தானம் 5ஆம் இடம் தானே. அந்த 5ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பாருங்க. அதே ராகு உட்காந்து இருக்கிறதுக்கு ராகு வாங்கின சாரம் விசாக நட்சத்திரம் சாரம். விசாக நட்சத்திரம் யார்? குருனுடைய இது. அதே குரு அந்த வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறாருல. 2 பசங்க கிடச்சிருக்கேன்னு. சரிதான். ஒரு பையன் உள்ளூரில் இருப்பான், ஒரு பையன் வெளியூரில் இருப்பான். என்ன ஒரு பையன் கூப்பிட்டா வரும், ஒரு பையன் கூப்பிட்டாலும் வரமாட்டான். என்ன இது அது வேணும் உண்மை தான். ஒரு பையன் கோயம்புத்தூரில் இருக்கான், ஃபோன் பண்ணால் வந்துடுவானோ. ஒரு பையன் வெளியூரில் இருப்பான். வெளியூரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் வரமாட்டான். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஒரு வயசானவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளவு கற்றுக்கிட்டோம், எப்படியெல்லாம் அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி ஜெயிக்க முடியும். இந்த அஷ்டவர்க்கம் போட்டு வச்சுக்கணும். இந்த அஷ்டவர்க்கம் இல்லாமல் அவங்கள்ட்ட சொன்னோமா நம்ம பேச்சு பொய்யா போயிடும்.
அஷ்டவர்க்கம் போட்டு 337 படலும் எந்தெந்த இடத்துல அதிகம் 28 படலுக்கு மேலே வருதோ அந்தந்த இடத்துல வச்சாலும் கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எனக்கு ஆயில் எவ்வளோ இருக்கும் கேட்குறாராம். கடைசியாக ஒரு பாயிண்ட் வச்சார், ஆயில் எவ்வளோ. இப்போ 86 வருஷம் 6 மாதம் 1 நாள்யா. உங்களுக்கு கலைஞர் மாதிரி 95 வயசு தான். என்னங்கய்யா இவ்வளோ சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ உங்களுக்கு லக்கணம் உபய லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கதி பாதகாதிபதி குரு. அந்த குரு தேசம் நடக்குது, இருந்தாலும் குரு கொல்ல மாட்டார். குரு நல்லா வச்சுருப்பார். ஒன்று சிற்சில உடல் உபாதையை தான் கொடுப்பார், வழியே கொல்ல மாட்டார், நல்லா இருக்கும். அதே 8 சனி திசை வரும்போது தான் உங்களுக்கு ஆயிலுக்கு கொஞ்சம் பங்கம் ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா 95 வயசு? ஆமாங்கய்யா. கலைஞர் மாதிரியே நீங்களும் இருக்கிறீங்கன்னு கலைஞர் ஜாதகத்தையே அவர்கிட்ட சொன்னேன். கலைஞர் கடக லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1ல் 4ல் வந்து துலாத்தில் சனி பகவான், 5ல் குரு, 6ல் 1ல் 7ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் புதன், 11ல் சூரியனும் சந்திரனும், 12ல் சுக்கிரன். இதுதான் கலைஞருடைய ஜாதகம். கலைஞர் 3 யோகம், பஞ்சமகா புருஷ யோகம், 5 யோகத்தில் 3 யோகம் வாங்கியிருக்காரியா. 4ல் சனி பகவான் இருக்கிறது அது சசயோகம், 7ல் செவ்வாய் இருக்கிறது ருஷக யோகம், 10ல் புதன் இருக்குது அது பத்திர யோகம். இந்த ராஜகிரகங்கள் இருக்கங்காட்டி தான் அவர் தமிழை இதுலேயே இது பண்ண முடிஞ்சது. முதலமைச்சராகவே வந்து ரொம்ப நாள் நீடிக்க முடியும்னு சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கும் 95 வயசில் தான் உங்களுக்கு இறப்பு வரும், அதுக்கு முன்னாடி வராதுங்கன்ட்டேன். அப்படியா, சரியா. நானும் எத்தனையோ, அப்போ தான் உண்மையை சொல்கிறேன், நானும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட ஜாதகம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பரவாயில்ல. திருச்சி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஐயா எனக்கு வயசு 70, உங்களுக்கு 86 வயசு, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், நான் சின்ன பையன், உங்களோட சின்ன பையன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க, வந்து என்னை பார்த்துட்டு. சரிங்க கண்டிப்பாக வரேங்கய்யா அப்படின்னு. இந்த வீடியோவை சேலத்தில் இருக்கிறவரை ஒரு முத்துநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தாரு. அவருக்கு என்ன வயசு? அப்பா சாமி 4/12/44 4/12/44. இவரை இவர் நான் 39, அது பின்ன 44 பிறந்தது. ஆயில் மட்டும் எனக்கு ஆயிலை மட்டும் சொல்லுங்கய்யா, வேறு எதுவும் வேணும்? சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உடனே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக சொன்னேன். அவரும் பார்த்துட்டு அவருக்கும் சொன்னேன், நீங்கள் அரசு வேலையில் இருப்பீங்களா? இருப்பீங்கன்னு. உங்களுக்கு முதியோர் சொத்து இருக்கியாண்ணே? இருக்குதுயாண்ணே. அதில் ஒரு வில்லங்க இருக்கியாண்ணே. அந்த வில்லங்கத்துக்காக தான் நான் உங்களோட ஜாதகமே பார்க்குறேன்னு. ஒரு கோயில் சொல்லியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. கோயில் போயிட்டு வந்து நான் வெற்றி அடைஞ்சிட்டு நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன்யா அப்படின்னாரு. சரி சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து ஜாதகம் கேட்டார். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 27/6/1929 எப்படி 27/6/1929 அவங்க பொண்ணு கேட்குது, எங்கள் அப்பாவுக்கு 96 வயசாச்சுங்கய்யா, எங்களுக்கு ஆயுசு மட்டும் எவ்வளோ இன்னும் இருக்கும் அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இல்லைம்மா உங்கள் அப்பாவுக்கு 96 வயசில் 96 முடிஞ்சு 97 நடக்குது. நான் திசாபத்தி எல்லாம் கணக்கு போட்டு வயசையும் கணக்கு போட்டேன்ல, 97 நடக்குது. இன்னும் 2.5 வருஷம் கவலை இல்லை, நல்லா இருப்பார் போங்க. ஒன்று எனக்கு ஒரே கேள்வி தான், ஆயுசு மட்டும் எப்படி 2.5 வருஷம் நல்லா இருப்பார், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு. வர்றது பூரா எனக்கோ 70, வர்றது பூரா 70, 80, 90, 96 வந்தால் எனக்கு மண்டை மூலையே குழம்பாதா? அப்படி குழம்பி போய் இருக்கிறேன். என்கிட்ட பார்க்கறது பூரா வர்றதெல்லாம் எனக்கு ஆயுசை மட்டும் சொல்லு, மற்றாலே எதுவும் வேணும். இப்படியே தான் வருது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. அவர் பேர் வேண்டாம், அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். 27/6/1965 பிறந்திருக்காரு. 2 மணி 10 நிமிஷம், பிறந்த ஊர் தஞ்சாவூர். அவர் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நடக்கக்கூடிய திசை மேச லக்னம், லக்னத்துக்கு 2லேயே சந்திரன் ராகு குரு, 3ல் சூரியன் புதன், 4ல் சுக்கிரன், 5ல் 1ல் 6ல் செவ்வாய், 7ல் 1ல் 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் 1ல் 11ல் சனி பகவான், 12ல் மாந்தி. திசாபுத்தியெல்லாம் கணக்கு போட்டு வச்சுட்டேன். திசாபுத்தி கணக்கு போட்டு சொன்னேன்.
சனி திசை வந்ததுலேருந்தே அவருக்கு கொஞ்சம் சரியில்லை. சனி திசை மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி, 11 கூடையவர் தானே பாதகாதிபதி. 11க்கு பாதகாதிபதியினுடைய திசை நடக்குது. அந்த திசை நடக்கிறது வந்து சனி திசை வந்ததுலேருந்தே அவருக்கு கொஞ்சம் உடம்புல பாதிப்பு இருக்குது. அதுவும் சனி திசையில் கேது புத்தி. கேது எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருக்கார். மேச லக்னத்துக்கு 8ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, மர்மஸ்தானம் தானே, மர்ம உறுப்பு தானே. அவருக்கு மர்மஸ்தானத்தில் மர்ம உறுப்பில் அடி வயிற்றில் பிரச்சனை இருக்குது, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பாருங்கன்னு. அதெல்லாம் பார்க்க முடியல ஐயா. இப்போ கொஞ்சம் அப்போ விட்டுட்டாங்க. இப்போ எப்படியா இருக்குது? இப்போ அவருக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ என்னென்னா அந்த கேது புத்தி முடிஞ்சு சுக்கரம் புத்தி வந்துடுச்சு. சனி திசையில் சுக்கரம் புத்தி. மேச லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியா? சுக்கரன் 2-7க்கு அதிபதி மாரகாதிபதியானே. 2-7க்கு அதிபதி மாரகாதிபதி. பாதகாதிபதியினுடைய திசை, மாரகாதிபதி புத்தி. இது எப்படி நம்ம சொல்கிறது? நான் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல தலையெல்லாம் இன்னும் பார்த்தேன். இந்த ஆளுக்கு இப்போ கிரிட்டிக்கலாக இருக்குது. முதல்ல நீங்கள் தண்டம் கட்டியிருந்தீங்கன்னா கண்டத்திலும் தப்பிச்சிக்கலாம். அப்பயும் வாய் தவறி உண்மை வந்துருச்சு. தண்டம் கட்டியிருந்தீங்கன்னா கண்டத்திலும் தப்பிச்சிக்கலாம். அப்போ நீங்கள் கேது புத்தியிலே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அவரை இப்போ காப்பாற்றிருக்கலாம். நீங்கள் அப்போ அசால்ட்டாக விட்டுட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமா? ஆமாம். அப்போ நீங்கள் அவருக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குது? இப்போ கிரிட்டிக்கலாக இருக்குது. அவர் கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷபராசியில் இருக்கார். இன்றைக்கி சனி பகவான் எங்கே இருக்கார்? மீனத்தில் இருக்காரா? மீனத்தில் 3ஆம் பார்வையை சந்திரனை பார்க்குறாரா? இப்போ அவருக்கு கிரிட்டிக்கலாக இருக்குங்கண்ணே. பொழைச்சிக்குவாரா? வந்துடுவா? அது எனக்கு தெரியாது. நீங்கள் முதல்ல தண்டம் கட்டியிருந்தீங்கன்னா இப்போ கண்டத்திலும் தப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்போ தண்டமே பண்ணலை. அப்புறம் எப்படி? கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து மருத்துவ செலவு பண்ணணும் அப்படிங்கிற சொன்னேன். கடைசி வரைக்கும் உண்மையும் சொல்ல, அது சொல்லவே கூடாது. நான் இதே சொல்லவே கூடாதுன்னு அனைத்து ஜோதிடர்களுமே சொன்னேன். அதே மாதிரி சொல்லிட்டார். இல்லைங்கய்யா, காலாயிட்டார். சொன்ன பின்னாடி காலாயிட்டார். சரி, அந்த இதை சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் தலையெல்லாம் என்ன கிரிட்டிக்கலாக இருக்குது, பார்த்து யோசனை பண்ணி செஞ்சுங்க அப்படின்ட்டு. அதுதான் இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆயிலை கிரணிக்கிறத விட ரொம்ப கஷ்டம். அந்த ஆயிலை நிர்ணயித்து சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு மிகப்பட்டு சொல்ல காட்டி தான் எனக்கு ஆயிலை பற்றியாகவே வரக்கூடிய ஜாதகமெல்லாம் வருது. நம்ம ஜோதிடர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ பஞ்சமகா புருஷர்கள் 5 பேர், சூரியன் சந்திரன் 2 பேர் விட்டுருங்க, ராகு அதை 2 பேர் விட்டுருங்க, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள். நம்ம ஜோதிடருக்கு சின்ன துணுக்கு கொடுக்குறேன். நான் பெரிய ஜோதிடர்லாம் ஒன்றும் இல்லை, நான் கற்றுக்குட்டி தான், இன்னும் கற்றுக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் பெரிய ஒரு ஜோதிடர்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கிறவங்க முற்காலத்தில் கஷ்டப்பட்டாலும் சரி, பிற்காலம் அருமையாக இருப்பாங்க. பஞ்சமகா புருஷ யோகம் 5: செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்தர யோகம், குரு ஹம்ச யோகம், சுக்கரன் மாளவியா யோகம், சனி பகவான் சசயோகம். இதுக்கு உதாரணம் வேணுமில்ல. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இருந்தாலும் நல்லா வருவான் வரமாட்டான், பேர் புகழ் படைப்பான்னு சொல்லிவிடலாம். இப்போ இவருக்கே இவர் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம். லக்னம் ஆண் ராசியாக இருக்கும், இவருக்கு ராசியும் ஆண் ராசியாக இருக்கும். அப்போ தான் இவர் சரித்திரம் படைக்க முடியும். இப்படி ஒரு சரித்திரம் படைச்சிட்டு இருக்காருன்னா இவர் லக்னமும் ஆண் ராசியாக இருக்க, ராசியும் ஆண் ராசியாக இருக்கும், சரித்திரம் படைப்பார். அப்படி இல்லை பெண் ராசியில் இருக்குன்னா சரித்திரம் படைக்க இவர்கள் உறுதுணைவு புரிவார்கள்னு அர்த்தம். அப்படிங்களா? அதே மாதிரி இது சொல்கிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு இது வேணுமில்ல. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னம், மிதுன லக்னம் ஆண் ராசி ஆச்சா. அதே மாதிரி அந்த அம்மா மக நட்சத்திரம் சிம்ம ராசி, சிம்ம ராசி ஆண் ராசி ஆச்சா. அந்த அம்மா சரித்திரம் படைத்தார்களா இல்லையா, அது உங்களுக்கே சொல்லி விட்டுட்டேன் இல்லைங்களா. அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கும்ப லக்னம், அது ஆண் ராசியா. சுவாதி நட்சத்திரம், அதுவும் ஆண் ராசி. 2 ஆண் ராசி. அவர் சரித்திரம் படைத்தாரா இல்லையா? படைத்தார் இல்லை. கலைஞரையா கடக லக்னம், அது பெண் ராசி. அவர் ராசியும் பெண் ராசி தான். இருந்தாலும் இவர் சரித்திரம் படைக்க உதவி புரிந்தார். அண்ணாவுக்கு உதவி புரிஞ்சு அண்ணா முதலமைச்சராக வந்தார். அந்த இடத்த இவர் அப்படியே தக்க வச்சுக்கிட்டார்.
இவரும் அந்த 5 யோகத்தில் சனி பகவான் சசயோகம், செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர 3 யோகம், பஞ்சமகா புருஷ யோகம் 3 யோகம் வாங்கினால தான் இவர் அங்கே இருந்தார். அதே எம்ஜிஆருக்கு பாருங்கள், இந்த லக்னத்துக்கு 4 கிரகம் இல்லை, ஆனால் சந்திரனுக்கு 4 எல்லா இடத்துலையுமே கிரகம் இருக்குது. நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டேன், அது காலமும் நேரம் ஆச்சு. இன்னும் நிறையா ஜோதிடர்கள் நிறையா பேச வேண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு எனது சுற்றுரையை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு ஜோதிடர்களும் கலங்கரை விளக்கமாக இருக்க வேணும்னு கேட்டுக்கிறேன், ஒரு அன்னப்பறவையாக இருக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். என்ன கலங்கரை விளக்கன்னு சொன்னால், நடுக்கடலில் ஒரு கப்பல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளியை வச்சு தான் அந்த மாலுமி கப்பலை கொண்டாந்து கரைக்கு சேர்த்துவார். அதுபோல் ஒரு ரொம்ப கஷ்டம்னு வர்றவங்களுக்கு நம்ம ஜோதிடர்களை நம்ம ஒரு இதாக இருந்து அது விளக்கம் மாதிரி இருந்து அவங்கள இருளை போக்கி ஒளி கொடுக்கணுங்கிறதான் என்னுடைய இது. அன்னப்பறவைன்னு என்ன சொன்னேன்னா, நான் சொல்வதில் அடியேன் சிறியவன், நான் சொல்வதில் குற்றம் குறை இருந்தால் அதை மன்னித்து அன்னப்பறவை போல் தவறுகளை தண்ணி நீக்கி பாலை மட்டும்தானே அன்னப்பறவை குடிக்கும், அதுபோல் குற்றங்களை நீக்கி நல்லதை மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லி அனைத்து ஜோதிட குருமார்களையும் கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா, என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51. என் பேர் பவானி தனக்கோடி. 95 14 72 80 51. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமாக ஐயா பேசினார். எப்போவுமே சீனியர் தான், ஜூனியர் தான். சீனியருக்கே உண்டான பாணியில் அவருடைய வயசு அப்படின்றதோட இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கார். அவர் என்றும் 16ஓட நீடூடி வாழணும். 100 கடந்து 100 வயதில் நம்ம செந்தூரான அறக்கட்டையில் பேசணும். அதுதான் எனக்கு வேணும். ஐயாவுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை செஞ்சுக்கிறேன். ஐயா